இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. உன் அலங்காரத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. திருப்பாடல் 122 அதிகாரம் 7 சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க. உன் அலங்காரத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இன்றைய நாள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்களோ. நீ வெளி தோற்றத்தில் சிரிச்சுட்டு இருக்கலாம், நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே உனக்கான ஒரு வழி இருக்குல்ல. ஆனால் வெளியில் சொல்ல முடியாது. எல்லார்கிட்ட சொல்ல முடியுமா? நமக்கு பிடிச்சவங்ககிட்ட சொல்ல முடியும், இல்லை நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய உறவுகிட்ட நம்ம ஷேர் பண்ண முடியும். ஆனால் கேட்குற எல்லாருக்கிட்ட நம்ம ஷேர் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? வெளியில் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக சூப்பராக சந்தோஷமாக இருப்போம். ஆனால் தனிமைன்னு வந்துட்டாலே அவ்வளோதான் பிரதர், நாங்களாகவே இருக்கிறது இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, வாழ்க்கை நலம் அப்படி இருக்குது பிரதர். நான் தான் என் குடும்பத்தை கொண்டு போனோம் அடுத்த கட்டத்துக்கு. யாரும் இல்லை, சொந்த பந்தங்கள் இருக்காங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. நமக்காக உழைக்கணும், நமக்காக கை கொடுத்து தூக்க யாரும் வரமாட்டாங்க தெரிஞ்சிருச்சு. நம்ம உழைச்சா மட்டும்தான் மேலே வர முடியும்னு புரிஞ்சிச்சு பிரதர். இன்னும் வரைக்கும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாமல் என் குடும்பத்துக்காக இன்னும் நான் கடினமாக உழைச்சிட்ருக்கேன். நம்புகிறேன், முதலாவது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் சுபிக்கின்ற நம்ம ஒவ்வொரு உறவுகள் நிச்சயமாக நம்மளை கைவிட மாட்டாங்க. சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாம் ஜெபிக்க வேண்டும். முதலாவது உன்னை நீ எப்படி நேசிக்கிறியோ அதே மாதிரி தான் எல்லோரையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இல்லை பிரதர், எல்லாருக்கிட்டையும் நான் கோவப்படுவேன், எல்லாருக்கிட்டையும் நான் சண்டை போடுவேன். எதுக்கு நான் அன்பை கொடுக்கணும்? அவங்க திரும்பி கொடுக்க போகிறாங்க? இல்லை, எல்லாருமே பொய்யா தான் பழகுறாங்க, பொய்யா தான் விலைக்கு போகிறாங்க. எல்லாருமே உண்மையான எனக்கு இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? எனக்காகவே எல்லாருமே என் கூட வர முடியும்னு சொல்ல முடியுமா? இல்லை, அதனால் நான் யாரையும் நம்புறது இல்லை. நான் நம்புகிறேன் முதலாவது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான். ஏன் பிரதர் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தான் உண்மையாக உழைச்சாலும் சரி, உண்மையாக இருந்தாலும் சரி, அதுக்கான அங்கீகாரம் கிடைக்குமா கிடைக்காதான்? நீங்களே கேட்டு பாருங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கோம்ல, பிரதர் என் வாழ்க்கையில் நான் ஒருத்தவங்களை உண்மையாக நம்பினேன், ஆனால் அவங்க பெருசாக ஒன்று பண்ணிட்டாங்க பிரதர், ஐயோ இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாதுன்னு சொல்லுவீங்களோ. கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏமாற்றங்கள் இருக்கும், வலிகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். இதுக்கப்புறம் நான் யாரும் நம்ப போகிறதில்லை. நான் நம்ப போகிறேன் என்ன மட்டும்தான். அதை எப்போவுமே சொல்கிற விஷயம் இதுதாங்க. முதலாவது நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்தடுத்த விஷயம் நம்பிக்கை வைக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, முழுமையான ஒரு நம்பிக்கை கிடைக்கும். உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை இல்லை, எது மேலே நம்பிக்கை இல்லை, சரி ஓகே நம்பலாம்டா, சொல்லிட்டாங்கடா, ட்ரை பண்ணி பார்ப்போண்டான்னு சொல்லி பண்ணாலும் அது முற்றிலும் வீண் அப்படின்னு சொல்லுவாங்களாம். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. மார்க் 5 அதிகாரம் 34 சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கியது, சுகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைய நாள் நம்ம கண்ணீரும் கவலமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரிடத்தில் நம்ம பேசுகிறோம். நிச்சயமாக அவர் சொல்கிற விஷயம் தான், சமாதானத்தோடு போ, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எல்லாமே சுகமாயிடுச்சு, கலங்காத. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் சுகத்தை கொடுக்க போக்கின்றார், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுக்க போக்கின்றார். இன்றைய தினம் புனித வேளன். ஸோ பாதம் கழுவும் சடங்கு பார்த்துருப்பீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இரவு முழுவதும் ப்ரேயர்ஸ்லாம் ஒவ்வொரு ஆலயத்திலும் நடந்துகிட்ருக்கோம்ல. நீங்களும் செபியுங்கள். நாளை தினம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரை விடுகிற தருணம் அது எப்படி இருக்கும்ல. எல்லாருமே இயேசப்பாவை புகழ்ந்து பேசுகின்ற பொழுது, ஓசனா கீதம் பாடுகின்ற பொழுது, அதே வாய் அதே நாவு என்ன சொல்லுது அப்படின்னா, இவரை சிலுவையில் அறியும். இயேசப்பாவுக்கு ஒரு ஷாக்டு இல்லை அந்த இடத்துல. என்னடா இது, மக்கள் புகழ்ந்தும் பேசுவாங்க, மட்டம் தட்டியும் பேசுவாங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுல. ஸோ நம்ம மக்கள் எப்படி இருப்பாங்கன்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. ஆண்டவர் கூட இருந்த 12 சீடரில் ஒருத்தன் தான் இயேசப்பாவை காட்டி கொடுக்குற தருணம் அது. ஆனால் இயேசப்பாவுக்கு தெரியும், உங்களில் ஒருத்தன் தான் எனக்கு காட்டி கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு. எல்லாருமே நானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே யூதாஸ் என்ன சொல்கிறான், நானா, அது நீயே சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி அவரை பிடிச்சிட்டு போகின்ற பொழுது 12 சீடர்கள் அங்கங்கே சதுரடித்து ஓடுறாங்க. ஐயோ நீ அவனோட தானே இருந்த? இல்லை இன்றைக்கி அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னவங்க எத்தனை பேர். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே எப்படின்னா, நம்ம சாதாரண மக்கள் நம்ம எப்படி இங்கே கண்மூடித்தனமாக நம்பலாம்? எப்படி நம்ம அவங்க நேசிக்கலாம்? அன்பு உண்மையாக கொடுக்க முடியும்? ரொம்பவே கஷ்டமாக இருக்கலோ. ஜெபியுங்கள். நம்ம ஆண்டவர் முழு மனசை நம்புங்க. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு பண்ணுற ஒவ்வொரு விஷயம் வெற்றியை கொடுக்கும் வாழ்க்கையிலன்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம்.
முதலாவது நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த நோயிலிருந்து சுகம் பெற வேண்டும் என்று ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் சமாதானமும் செழிப்பும் விளங்கும் என்று வாக்கு பண்ணியிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே. இப்பொழுதும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட உமக்கு பிரியமான எருசலேம் பட்டணத்திற்காக ஜெபிக்கின்றனப்பா. உம்முடைய சமாதானம் அதன் தெருக்களில் புரண்டு ஒவ்வொரு வீட்டையும் நிரப்புவதாக ராஜா. வேதனை இருக்கும் இடத்தில் சுகத்தையும், பிரிவினை இருக்கும் இடத்தில் ஒற்றுமையும் கொடுப்பீராக. முரண்பாடுகள் அகற்றி சமாதானம் துளிர்க்கும்படி செய்யுங்கப்பா. சமாதான பிரபுவாகிய இயேசுவின் பிரசனம் இந்த பட்டணத்தை மூடுவதாக ராஜா. உம்முடைய வசனம் கூறுகின்றபடியே எருசலேமை நேசிக்கின்றவர்களும் அதன் சமாதானத்தை நாடுகின்றவர்களும் நிச்சயமாய் சுகம் பெறுவாராக என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் இருதயம் விசுவாசத்தில் உம்மிடையே திரும்பி பாடுகளின் விடுதலையாக காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. எங்களுக்காக சிலுவையில் மரித்தீரே ராஜா. நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் அப்பா. எங்கள் இருதயத்திலும் வீட்டிலும் உம்முடைய இளைப்பாறுதல் சமாதானமும் பரிபூர்ண செழிப்பும் விளங்கும்படி பெற்றுக்கொண்ட இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.